நம்ம வாழ்நாளில் ஒரு புதிய நாளை தந்த தேவனுக்கு நம் இருதயத்தை நாளத்தை நாம் நன்றி செலுத்தினவர்களாக, அவர் உயர்த்தினவர்களாக, அவரை மகிமைப்படுத்தினவர்களாக எல்லாரும் வாய்களை திறந்து நம் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. இந்த கால வேளையில் ஆண்டவரே, உடைய சமூக நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த 12வது மாதத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே, கடந்த 25 நாட்கள் நீர் எங்களை கிருபையாக காத்து இந்த புதிய 26வது நாள் எங்கள் வாழ்நாளில் தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவேளையில் ஆண்டவருடைய சமூகத்தை நேராக ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கும்படியாக, இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை ஆண்டவர் நடத்தும்படியாக எங்களை முழுவதுமாக உங்களுடைய சமூகத்தை நேராக அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா, நீங்கள் நடத்துங்கப்பா. சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே துதிக்கிறோம், வல்லவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு போதுமானவராக இருந்து நடத்தினீரே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களோட பரிகாரியாக இருந்து நடத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு சமாதானம் தந்து நடத்தினீரே, நாங்கள் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பெரியவர் ஆண்டவரே. நீரே எல்லா துதிக்கும் கணத்திற்கும் பாதுகாக எங்கள் தகப்பனே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு மகிமை ஆண்டவரே. காலை தோறும் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொன்ன தேவன், இந்த கால வேளையிலே ஒரு சபையாராக, ஒரு குடும்பமாக, உடைய சமூகத்தினராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா, நீர் எங்களுடைய எல்லா காரியங்களும் பொறுப்பெடுத்து நடத்துவீராக அப்பா. சோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளைக்காக சோத்திரிக்கிறோம். இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நீர் எங்களை கிருபையாக வழிநடத்தி வந்த எல்லா தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேலை எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய எல்லா உலக வேலைகளை துவங்குவதற்கு முன்பாக உம்முடைய சமூகத்தினராக உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, உம்முடைய முகத்தை தரிசிக்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோட நடத்துங்க. உமக்கு சித்தமான காரியங்கள் நாங்கள் செய்ய நீர் எங்களை கிருபை தருவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம அமரலாம். ஹல்லேலூயா. இந்த கலவையில் நம் கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர் என்ற பாடலை பாடி இம்மட்டுமாக நம்மளை விசாரித்து, நம்மளை ஆதரித்து, நம்மளை உயர்த்தின தேவனை நாம் துதித்து பாடி மகிமைப்படுத்தி நம் கர்த்தரை ஆராதிக்கலாம். எல்லாரும் என்னோடு சேர்ந்து பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி நம் கர்த்தரை ஆராதிக்கலாம். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். சேர்ந்து கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர். பேரை சொல்லி கூப்பிட்டு என்னை அவர் நித்தம் நடத்தி செல்வதால். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். பேரை சொல்லி கூப்பிட்டு என்னை அவர் நித்தம் நடத்தி செல்வதால். எந்த கவலை பாரத்தை முற்று அவர் மீது வைத்திடுவேனா. எந்த கவலை பாரத்தை முற்று அவர் மீது வைத்திடுவேன் நான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர். தேவன் எந்தன் பட்சத்தில் இருக்க மனிதன் எனக்கு என்னதான் செய்வான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். தேவன் எந்தன் பட்சத்தில் இருக்க மனிதன் எனக்கு என்னதான் செய்வான். எந்தன் கண்ணீரை தம் திருத்தியில் அவரின் கணக்குள் வைத்துள்ளாரல்லோ. எந்தன் கண்ணீரை தம் திருத்தியில் அவரின் கணக்கில் வைத்துள்ளாரல்லோ. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவித்தவர். ஆமென். எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் என்னை விசாரிப்பவர், வலது கரத்தை பிடித்து என்னையும்
உனது துணை நான் என்று சொல்லி வலது கரத்தை பிடித்து என்னையும் உனது துணை நான் என்று சொல்லி வழக்காடுவார் அனைவரையுமே வெட்கப்பட்டு போக செய்வாரே. வழக்காடுவார் அனைவரையுமே வெட்கப்பட்டு போக செய்வாரே. சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் என்னை விசாரிப்பவர், தேவன் தமது ஐஸ்வர்யத்தினார் எந்த கூரைகளை எல்லாமே, தேவன் தமது ஐஸ்வர்யத்தினார் எந்த கூரைகளை எல்லாமே கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவாரே கவலையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவாரே கவலையே. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாக பாடணும்? அவர் என்னை விசாரிக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால நம்முடைய எல்லா கவலைகளும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவர் மீது வைத்திட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் நம்ம அநேக கவலைகளோடு வந்திருக்கலாம், அநேக பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், அநேக போராட்டங்களோடு வந்திருக்கலாம், அநேக இக்கட்டான சூழ்நிலை நாம் கடந்து வந்திருக்கலாம். இந்த வருடத்தில் இந்த கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வருடத்தில் அநேக பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு பரிபூர்ண விடுதலை தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய எல்லா கவலையும் இந்த காலவேளையில் நாம் கர்த்தர் மேலே வைக்க போகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த காலவேளையில் உங்கள் மீது நான் என்னுடைய எல்லா பாரங்களையும் கவலைகளும் வைத்து விடுகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த காலவேளைகளை ஒப்பு கொடுக்குறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த காலவேளைகளை ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, அநேக ஆண்டவரே மன அழுத்தத்தினால இன்றைக்கு நாம் அநேகர் இருந்து கொண்டு இருக்கலாம். அநேக பலவீனத்தின் நிமித்தம் அநேக சோதனைக்குள்ளாக நாம் கடந்து போயிருக்கலாம். இந்த காலவேளை ஆண்டவரே எங்களுடைய எல்லா பலவீனங்களையும், எங்களுடைய எல்லா சோர்வுகளையும், எங்களுடைய எல்லா ஆண்டவரே பிரச்சனைகளும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒருவரை மாத்திரம் நாங்கள் சார்ந்திருக்கிறோம். அப்பா, நீர் எங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறதுனால, ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறதுனால ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இரண்டாவது வரியில் எப்படியாக பாடினோம்? அவர் நம்மை ஆதரிக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆதரித்து நம்மளை தேற்றி அவருடைய வசனத்தினால நம்மளை தேற்றி நடத்துகிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது நாம் பாடினோம், அவர் நம்மை உயர்த்துகிற தேவன். எல்லா காரியங்களிலும் நம் தலை குனிந்த இடங்களில் எந்தெந்த இடத்துல நாம் வெட்கப்பட்டு போனோமோ அந்த இடங்களில் நம்ம தலையை உயர்த்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். கடைசியாக பாடினோம், அவர் நம்மை தப்புவிக்கிற தேவன். எல்லா தீங்கிலிருந்தும் எல்லா இக்கட்டிலிருந்தும் அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் ரொம்ப மாறி போயிருக்கலாம். நம்ம நினைக்கிறதை காட்டிலும் எதிர்மறையான சூழ்நிலைகள் அநேகம் இருக்கலாம். ஆனால் இந்த காலவேளையில் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றிலிருந்தும் ஒரு பெரிய விடுதலை தரப்போகிறார். ஆமென். இந்த வருடத்தின் கடைசியில் நாம் அநேக சோதனைகளோடு பிரச்சனைகளோடு இருக்கிற நமக்கு புதிய ஆண்டில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நாம் விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மூன்றாவது சரணத்தில் எப்படியாக பாடினோம், வலது கரத்தை பிடித்து என்னையும்
உனது துணை நான் என்று சொல்லி எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒவ்வொரு நாளும் நமக்கு துணையாக இருந்து நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு பணக்காரர் வந்து பா நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு சிஎம் வந்து பா நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன்ப்பா, நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கும். ஆனால் நம்முடைய தேவன் இந்த சர்வத்தையே உண்டாக்கின தேவன், அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்ம அதுக்கு தகுதியே இல்லை தான், ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வலது கரத்தை பிடித்து தினமும் நடத்துகிற தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆமென். அவர் நமக்கு துணை நின்று நமக்கு சகாயம் செய்கிற தேவன். அவர் நம்மோடு இருக்கிறதுனால நமக்காக எல்லா காரியங்களும் வழக்காடி கர்த்தர் நமக்கு வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். எல்லாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்முடைய தலைகளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த சரணத்தை நாம் மறுபடியும் பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் துதிக்க போகிறோம். நம்முடைய எல்லா கவலைகளும் எல்லா பாரங்களையும் அவர் மேல் நாம் வைத்து விடும் போது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இந்த சரணத்தை மறுபடியும் பாடி நம் கர்த்தரை துதித்து நாம் ஆராதிக்கலாம். வலது கரத்தை பிடித்து என்னையோ உனது துணை நான் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். வலது கரத்தை பிடித்து என்னையோ உனது துணை நான் என்று சொல்லி வழக்காடுவார் அனைவரையுமே வெட்கப்பட்டு போக செய்வாரே. ஆமென். வழக்காடுவார் அனைவரையுமே வெட்கப்பட்டு போக செய்வாரே. கர்த்தர் விசாரிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர். ஆமென், ஆமென். கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர். தேவன் எந்தன் பட்சத்தில் இருக்க மனிதன் எனக்கு என்னதான் செய்வான்? ஆமென். கேட்போமா? தேவன் எந்தன் பட்சத்தில் இருக்க எந்த மனிதன் எனக்கு என்னதான் செய்வான்? ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த கண்ணீரை தம் தருத்தில் அவர் கணக்கில் வைத்துள்ளாரல்லோ, கண்ணீரை தம் துருத்தியில் அவர் கணக்கில் வைத்துள்ளாரல்லோ. எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிறீர், எங்களை ஆதரிக்கிறீர், எம்மட்டுமாக எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறீர். அப்பா, தொடர்ந்து நீரே நடத்துவீராக. இதுவரைக்கும் நீர் எபினேசராக இருந்து எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். தொடர்ந்து நீரே இம்மானுவேலராக இருந்து எங்களை நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்மளாம் அமரலாம். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே உற்சாகமாக வந்திருக்கிறவங்களே அன்போடு வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த நாளிலே கிறிஸ்து பிறப்பின் கொண்டாட்டங்களை முடித்து இந்த காலையிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவன் ஒருவருக்கே சகல துதி கன மகிமை மேன்மை உண்டாவதாக. ஆமென். இந்த 5 நாட்களிலே இந்த வருடத்தை நாம் முடிக்க இருக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய ஆலோசனையான கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த காலையிலே நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அதற்கு முன்பதாக இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற அன்புக்குரிய சகோதரி சின்ன பொண்ணு அம்மாவுடைய பேரப்பிள்ளை ரைசன் அவர்களை அன்போடு வாழ்த்துகிறோம். அன்பு குழந்தையோடு கூட தேவ கிருபை இருந்து சுகபல வளர்ச்சி கொடுத்து ஆசீர்வாதமாய் நடத்தும்படி சகோதர ராஜாவை சந்தித்து குடும்பத்தோடு ஆலயத்து கர்த்தரை கொண்டு வரும்படி அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அன்பு பிள்ளையை வாழ்த்துகிறோம். கர்த்தரை ஆசீர்வதித்து நடத்துவாராக. மாத்திரமல்ல, சகோதர ஸ்தோத்திரம் தெய்வ சிகாமணி ஐயா அவர்களும் இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிறார். அன்புக்குரிய சகோதரி ராணி அம்மாவுடைய
கணவர் சகோதரர் தெய்வ சிகாமணி அவர்களை அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் அவர்களை சந்தித்து நல்ல ஆலோசனை கொடுத்து மனைவி மகளோடு ஆலயத்தை கடந்து வரவும் குடும்பத்தில் நன்மையை கட்டளையிடும்படி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு ஐயாவை வாழ்த்துகிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. சுருக்கமாக இந்த காலையிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து நம்முடைய ஜெப குறிப்புகளின் நேராக நாம் கடந்து போகலாம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய இருதயமே நம்மளை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். Because if our heart condemn us, God is greater than our heart and knoweth all things. தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அவர் யார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இந்த பாடலை பாடினோம். அவர் என்னை விசாரிக்கிறவர், என்னை ஆதரிக்கிறவர், என்னை நடத்துகிறவர், என்னை உயர்த்துகிறவர். நான் அவரை அறிந்திருக்கிறேன். ஏன்னா அவர் என்னை அறிந்திருக்கிறதுனால நீங்களும் நானும் அவரை அறிந்திருக்கிற அனுபவத்திலே காணப்பட வேண்டியது அவசியம். இந்த ஆண்டு தொடங்கி 11 மாதங்களை கடந்து 12வது மாதத்தில் இந்த 25வது நாளில் ஸ்தோத்திரம் கடந்து 26வது நாளில் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்மை அமர வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம உணர வேண்டியது, என் தேவன் அவர் சகலத்தையும் அறிந்தவராய் இருக்கிறார். ஆமென். தாவீது ஸ்தோத்திரம் அறிக்கையிடுறாரு, என் கூப்பிடுதலை அவர் அறிந்திருக்கிறார், என்னுடைய உட்கார்தலையும் என்னுடைய எழுந்திருக்கிறதிலையும் அவர் அறிந்திருக்கிறார், என்னுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறார், என்னுடைய நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே அவை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். தேவன் நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்தவராய் இருக்கிறார். இந்த வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிற நீங்களும் நானும், ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, என் குடும்பத்தை மறந்துட்டாரு, சோதரி என்ன நினைவா இல்லை, ஒருவரும் யோசிக்க வேண்டாம். சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை இந்த காலையில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சங்கீதக்காரன் இப்படி அறிக்கையிடுறாரு, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேலே நினைவாய் இருக்கிறார். ஆமென். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மேல் நினைவாய் இருக்கிற சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவனாக நம்மோடு கூட அவர் இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்க. லூக்கா 16:15. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். இருதயம்தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பமே. மனுஷனுடைய தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முதல் உறுப்பு இருதயம். அறிவியல் அறிந்திருக்கிறோம். அந்த இருதயம் தான் மகா கேடுள்ளது, கிறுக்குள்ளதாக பொல்லாத சிந்தனைகளை நமக்குள்ளே கொண்டு வருகிறதா இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய அவயவங்களை அறிந்திருக்கிறேன்னு சொல்லல, அவர் இருதயங்களை அறிந்தவராக இருக்கிறார். அல்லது இருதயத்தில் நம்ம நினைக்கிற நினைவுகளை அறிகிறார். நம்ம பேசும் முன்னாதே அதை கேட்கிறார், பதில் தருகிறார். தேவன் அவர் இருதயங்களை அறிந்திருக்கிற கர்த்தராக இருக்கிறதுனால தேவனுக்கு முன்னால் நம்முடைய இருதயங்கள் பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டியது அவசியம். தேவன் அறிந்திருக்கிற ஒரு 4 காரியங்களை இந்த காலையில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். 1ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். 1ஆம் சங்கீதம் 6வது வசனம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் என்ன அறியவில்லை, என்னை மறந்துட்டாரு, என் குடும்பத்தை மறந்துட்டாருன்னு சொல்ற நீங்களும் நானும் முதல்ல நாங்கள் எப்படி இருக்கிறோம்? என் தேவன் எங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அளவில், தேவன் என்னை அறிந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தோடு கூட நீங்களும் நானும் இருக்கிறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். கர்த்தர் யாரை அறிந்திருக்கிறார்? நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். யார் நீதிமான்? நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், வசனம் பலமுறை வாசித்திருக்கிறோம். தீமைக்கு நன்மை செய்கிறவன் நீதிமான். ராஜாவாயிருந்த சவுல் தாவீதை பார்த்து சொல்றார், நீ என்னை பார்க்கல நீதிமான், நான் உனக்கு எவ்வளோ தீமை செய்தேன்,
ஆனா நீ ஒரு தீமை செய்யாம அந்த தீமைக்கு எனக்கு நன்மை செய்ததுனால நீ என்னை பார்க்கல நீதிமான் என்று ஒரு சத்துரு அறிக்கையிடுறான். இந்த வருட கடைசியில் வந்திருக்கிற நீங்களும் நானும் நீதிமான்களாய் நம்மை காத்துக் கொள்ளுகிற அனுபவத்தில் இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். என்னை கர்த்தர் அறிந்திருக்க வேண்டுமானால் இந்த ஆண்டின் கடைசி நாட்களில் என்னுடைய இருதயத்தை அறிந்து என் குடும்பத்தின் சூழ்நிலைகளை அறிந்து கர்த்தர் என்னை புதிய ஆண்டில் ஆசீர்வாதமாய் கொண்டு போக வேண்டுமானால் நான் நீதிமானாய் என்னை காத்துக்கொள்ள வேண்டும். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், அழைத்தவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் வசனத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இரத்தத்தினாலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கீழ்ப்படிதலினாலே, அவர் தன்னை அர்ப்பணித்ததினால நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளாக நீதிமான்களை மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வசனத்தின்படி நம்மை நீதிமான்களாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவர் நம்மை அறிந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற, வாஞ்சிக்கிற, எதிர்பார்க்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் முதலாவது நம்மை நீதிமான்களாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். இரண்டாவது, ஆண்டவர் யாரை அறிந்திருக்கிறார்? 37ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். 37ஆம் சங்கீதம் 18வது வசனம். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இரண்டாவது, Jehovah knoweth the days of the perfect. உத்தமன், வேதத்தில் உத்தமன் என்று ஒரு சிலர் தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதுல விசேஷித்த உத்தமனாய் நம்ம பார்க்கிறது யோபு. உத்தமத்தில் உறுதியாய் நின்றவர், எல்லாம் இழந்த நிலைமையிலும் வேதம் சொல்கிறது உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை, ஆண்டவரை குறை கூறவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி குறைவுகளின் மத்தியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தினார். அந்த மனைவி சொல்றா, இன்னும் உத்தமத்தில் நீ இருக்கணுமா? எல்லாவற்றையும் இழந்துட்டேன், தேவனை தூஷித்து ஜீவனை விடு, செத்துப்போ அப்படின்றா. ஆனா கர்த்தர் சோதர யோபு பதில் சொல்றாரு, தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்று கடிந்து கொள்ளுகிறாருடைய மனைவியை. இந்த காலை வேளையில நம்முடைய உத்தமம் எப்படி இருக்கிறது? ஏதாவது ஒரு குறைவு வரும்போது, பலவீனம் வரும்போது, வியாதிகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது நம்முடைய உத்தமத்தில் நாம் நிற்கிறோமா? த பர்ஃபெக்ட், ஆங்கிலத்தில் பர்ஃபெக்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய காலங்கள் எப்படி இருக்குது? பர்ஃபெக்டான ஆட்களாக இருக்கிறோமா? நம்முடைய நாள் எப்படி இருக்கிறது? உத்தமமாய் நம்மை காத்துக்கொள்ளுகிற அனுபவத்தில் இருக்கிறோமா? அந்த யோபு தான் சொல்றாரு, என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு நான் விலக்க மாட்டேன். ஆவி பிரியம் வரை, ஜீவன் இருக்கிற வரை, உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னுடைய உத்தமத்தை என்னை விட்டு நான் விலக்க மாட்டேன். இன்னைக்கு நீங்களும் நான் என்ன சொல்ல முடியும்? உத்தமமாய் நம்மை காத்துக்கொள்ளும் பொழுது, உத்தமனுடைய நாட்களை அறிந்திருக்கிற கர்த்தர் நம்முடைய நாட்களை அறிந்து ஆசீர்வதித்து புதிய ஆண்டில ஆசீர்வாதமாய் நம்மை நடத்துவார். மூன்றாவது வாசிங்கள், நாகூம் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். நாகூம் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். He knoweth them that take refuge in him. ஆங்கிலத்தில் தன்னை அடைக்கலமாக கொள்ளுகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நான் யார் அடைக்கலமாக கொள்றோம்? எனக்கு இந்த சம்பளம் வருது, இந்த பென்ஷன் வருது, இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, இந்த பராமரிப்பு இருக்குது, உலகத்தை தான் நம்புறோம். இந்த வியாபாரம் இருக்குது, இது என்னை கொண்டு போயிடும், இந்த வசதி வாய்ப்புகள் என்னை ஆசீர்வாதமாக கொண்டு போயிடும். அப்படி இல்லை. அவர் நல்லவர், இக்கட்டு நாளில் நமக்கு அரணான கோட்டையா இருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை மட்டுமே அவர் அறிந்திருக்கிறார். தேவன் உங்களை என்னையும் அறிந்திருக்க வேண்டுமானால் நாம் அவரை நம்புகிற ஒரு அனுபவத்தில் நாம் காணப்பட வேண்டியது அவசியம். இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை எதன் பேரில் இருக்கிறது? யோபு அறிக்கையிடுறார், அந்த வசனத்தை அடிக்கடி நான் ஞாபகப்படுத்துவேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரை நம்புகிற ஒரு அனுபவம். எங்கள் பிதாக்கள் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை அவர் விடுவித்தார் என்று சோதர வேதத்தில் நாம் வாசிக்கிறோம்.
நம்புகிறவனுக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். நம்புகிறவனை செழிக்கும்படி செய்வார். நம்புகிறவனை பாக்கியவானாய் மாற்றி நடத்துவார். நம்புகிறவர்களுக்கு நன்மை பெரிதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் எல்லாம் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. இந்த அதிகாலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் முழுமையாய் கர்த்தரை நம்புகிற ஒரு அனுபவத்தில் ஸ்தோத்திரம் நாம் காணப்பட வேண்டியது அவசியம். அவரே நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவரை தவிர என்னுடைய உலக ஸ்தோத்திர வேலைகளை, வியாபாரங்களை, வருமானங்களை, என்னுடைய திறமைகளை, தாளந்துகளை நம்புகிற ஒரு அனுபவம் இல்லை. ஸ்தோத்திரம். ஜெயமோ கர்த்தரால் வரும். அவர் தான் நம்மை ஜெயமா நடத்துகிறவர். வரப்போகிற ஆண்டில் கர்த்தர் நம்மை அறிந்து, நம் குடும்பத்தை அறிந்து, நம்முடைய பிள்ளைகளை அறிந்து நம்மை நடத்துவதற்கு நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய ஸ்தோத்திரம், கோட்டை, நம்முடைய துருகம், நாம் நம்பி இருக்கிறவர் நம்முடைய தேவன் ஒருவர் மட்டுமே என்ற நிலையில் நாம் காணப்படும் பொழுது அவர் நம்மை அறிந்து, நம்மை ஆசீர்வதித்து, நம்மை நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். முதலாவது ஸ்தோத்திரம், நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். இரண்டாவது, உத்தமர்களுடைய நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். மூன்றாவது, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். For your father knoweth what things ye have need of before ye ask him. நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுடைய தேவைகள் இன்னது என்று அவர் அறிந்திருக்கிறார். நம்ம தான் நினைப்போம், ஆண்டவருக்கு என்ன எதுவும் தெரியாது, என் பிரச்சனை தெரியாது, என் தேவை தெரியாது, என் குறைவு தெரியாது, என் நஷ்டம் தெரியாது, என் கஷ்டம் தெரியாது, என் கடன் தெரியாது. ஆனால் வேதம் ரொம்ப அருமையாய் சொல்லுகிறது. மலை பிரசங்கத்தில் ஸ்தோத்திரம், இயேசுவே தன்னுடைய வாயினால சொல்லப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தைகள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளெல்லாம் அறிந்த தேவன். நமக்கு என்ன தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியும். நம்ம வாயை திறந்து சொல்ல வேண்டியதில்லை, வேண்டிக் கொள்ள வேண்டியதே இல்லை. எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். வேதத்தில் நாம் படிக்கும் பொழுது, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய நான் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வசனங்கள் எல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லது, நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்ய அறிந்திருக்கிறோம். கடந்த நாளில் பண்டிகை கொண்டாடினோம். கஷ்டப்பட்டு எப்படியாவது கடன்பட்டாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அறிந்து அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை நம்ம செய்து முடித்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தித்து நடத்தி வந்தார். பொல்லாதவர்களாகி நீங்களும் நானுமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை நன்மைகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நம்முடைய பரம பிதாவாகிய தேவன் நமக்கு அதை செய்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிற அதிக நிச்சயம் என்று எழுதியிருக்கிறது. இந்த காலை வேளையில நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நம்முடைய தேவை இன்னது என்று அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்பது வருடத்தின் கடைசி நாட்களில், ஆண்டவரே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறீர், என்னுடைய கூப்பிடுதலை அறிந்திருக்கிறீர், என்னுடைய உட்கார்தலையும் என்னை எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என்னுடைய இருதயத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரே என்னை அறிந்த உடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை விசாரித்து, என்னை ஆதரித்து, என்னை ஆசீர்வதித்து, என்னை நீர் நடத்தும்படி வருகிற நாட்களிலும் புதிய ஆண்டிலும் கர்த்தரே என்னை நடத்தும்படி உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய வழிகள் நீதிமான்களின் வழியாக இருக்கட்டும், என்னுடைய நாட்கள் உத்தமனுடைய நாட்களாக இருக்கட்டும், என்னுடைய நம்பிக்கை உமையில் மாத்திரமே இருக்கட்டும். உடைய சமூகத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நான் கூப்பிடுவதற்கு முன்னே, நான் வேண்டிக் கொள்ளும் முன்னமே என்னுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த வருட கடைசியில் என் தேவையெல்லாம் சந்தித்து என்னை ஆசீர்வதித்து நீர் ஒருவரே நடத்தும் என்று கர்த்தரிடத்தில் இந்த காலையில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவரே நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து இந்த காலை வேளையில், ஆண்டவரே என்னை அறிந்திருக்கிற கர்த்தர், ஆண்டவரே இந்த நாள் வரையிலும்
என்னுடைய எல்லா சூழ்நிலைகளை அறிந்து, என்னுடைய நெருக்கத்தை அறிந்து, என் பிரச்சனைகளை அறிந்து, என் வியாதி வேதனைகளை அறிந்து என்னை நீங்க ஒருவரே நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. அந்நிய தெய்வங்களை நடத்தவில்லை, கர்த்தர் ஒருவரே எங்களை நடத்தி வந்தீர். ஒருவருக்கே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒருவருக்கே இந்த ஆண்டின் கடைசி நாட்களில் நாங்கள் மகிமை துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நமக்கு நன்றி. எத்தனை பேர் சொல்ல போறோம்? ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நீர் அறிந்தவராய் இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். தாய் மறந்தாலும் எங்களை மறவாத தேவன், உள்ள கைகளில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறீர் என்று வாசிக்கிறோமே. எங்களை வரைந்து வைத்திருக்கிறீர், எங்களை செதுக்கி வைத்திருக்கிறேன் எங்கள் தேவனீர், எங்களை அறிந்திருக்கிறீர். ஒருவருக்கே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சொல்லாம ஒரு நிமிடம். என்னை அறிந்தவர் நீர், கையில் வரைந்தவர் நீர். என்னை அறிந்தவர் நீர், கையில் வரைந்தவர் நீர். என் அன்பிற்கு உரியவரே, என் துதிக்கு பாத்திரரே. உமக்கே ஆராதனை, எல்லாரும் உமக்கே ஆராதனை, ஆராதனை நாயகனே. எல்லா கரங்களை உயர்த்தி உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஆராதனை நாயகனே. ஒருமுறை என்னை அறிந்தவரே, என்னை அறிந்தவர் நீர், கையில் வரைந்தவர் நீர். என்னை அறிந்தவர் நீர், கையில் வரைந்தவர் நீர். என் அன்பிற்கு உரியவரே, என் துதிக்கு பாத்திரரே. உமக்கே ஆராதனை. நன்றி சொல்லுகிறோம். உமக்கே ஆராதனை, ஆராதனை நாயகரே. உமக்கே நன்றி. இந்த ஆண்டினுடைய கடைசி நாட்கள் வரையிலும் எங்களை அறிந்து, எங்களுடைய நினைவுகளை அறிந்து, எங்களுடைய இருதயத்தை அறிந்து எங்களை நீர் நடத்தி கொண்டு வந்தீரே. ஒருவருக்கே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஆராதனை நாயகரே, ஒருவருக்கே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உமக்கே ஆராதனை, உமக்கே மகிமை. ஆராதனை, ஆராதனை நாயகரே, ஆராதனை நாயகனே. ஒருவருக்கே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை அறிந்தவர், உள்ள கைகளில் வரைந்தவர், எங்கள் அன்புக்குரிய தேவன் நீர் ஒருவர் ஆண்டவர். உமையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் எங்களோடு இருந்து, எங்கள் குடும்பத்தோடு இருந்து, எங்கள் பிள்ளைகளோடு இருந்து, எங்கள் வேலைகள், வருமானங்கள், வியாபாரங்களோடு இருந்து நீரே எங்களை நடத்தும். வல்ல கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை அறிந்தவர், தெரிந்தவர், எங்களை புரிந்தவர், எங்களுடைய தேவைகளெல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீங்க. சந்தித்து கர்த்தர் நீரே நடத்தும். நாமத்தை மகிமைப்படும். நல்ல கரத்தில் ஒப்பு வந்திருக்கிற தெய்வ ஜனங்களில் இந்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். நேரில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளையுடைய ஆடுற காரியங்களை அறிந்த தேவன், சூழ்நிலைகளை அறிந்து அதற்கேற்ற வண்ணமாய் தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. நீதிமான்களாய், உத்தமர்களாய், உம்மை நம்புகிறவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் கிருபை தார். நாளின் ஆசீர்வாதங்களை தார். போக்கில் வரத்தில், வேலை செய்தல், பள்ளி கல்லூரியிலும் ஆண்டவர் வியாபாரங்களும் படி கிருபை இருக்கட்டும். பலவீனத்தோடு சுவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தும். வாகனத்தில் போகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை தந்து, தீமைகளுக்கு விலக்கி பிள்ளைகளை, வாகனங்களை காத்துக்கொள்ளும். பிறந்த நாளை, திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதங்களை தந்து ஆசீர்வதிங்க. நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். Praise the Lord. God bless you. God bless you.